கும்பம். இந்த கும்பம் சனி பகவான் என்ன பண்ண போகிறார், கும்பத்திற்கு எப்படி இருக்க போகுது? கும்பத்தை பொறுத்தளவில் சனி பகவான் கும்பத்திற்கும் அவர் தான் அதிபதி, விரயத்திற்கும் அவர் தான் அதிபதி. சென்று வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டு வருமானம், வெளியூர் வருமானம். இந்த நேரத்தில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன தெரியுமா, உங்களுடைய அட்சய லக்னம் கும்பமாக இருந்து அல்லது அட்சய ராசி கும்பமாக இருக்குன்னா உள்ளூரில் உங்களுக்கு வேலை இல்லை, உள்ளூரில் சிறப்பான வருமானம் இல்லை, இடம் வீடு சொத்து சுகம் நாலாவது வீட்டினுடைய நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்குது, லாபத்தில் இருக்குது, மகிழ்ச்சியில் உண்டு, நல்லாவும் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய நிகழ்வு எப்படி இருக்க போகுது, அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க, நல்லாவே இருக்குங்க, நன்மைகளை தரக்கூடிய அமைப்பிலேயே இருக்குங்க. சரி, ஏதாவது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கான காலம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. அதோட தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்மைகளை தருமா அப்படின்னு பார்த்தா தொழிலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும்னு வச்சுக்கோங்க. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா கிடையாது, கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போகிறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? கும்பம். இந்த கும்பம் சனி பகவான் என்ன பண்ண போகிறார், கும்பத்திற்கு எப்படி இருக்க போகுது? கும்பத்தை பொறுத்தளவில் சனி பகவான் கும்பத்திற்கும் அவர் தான் அதிபதி, விரயத்திற்கும் அவர் தான் அதிபதி. நானே ராஜா நானே செலவாளி அப்படிங்கிறத இதுக்கு பொருந்தும். என்ன சொல்லப்போனால் நானே ராஜாவும் நானே பிச்சைக்காரனும் நானே அப்படிங்கிற மாதிரி தான். ஆடம்பரமாக என்னால் வாழவும் முடியும், ஆடம்பரத்தை சுருக்கி நான் அவசியத்திற்கு மட்டும் செலவு பண்ணவும் என்னால் முடியும் அப்படிங்கிறத இந்த கும்பம் நிரூபிக்குங்க. இயல்பிலேயே கும்பத்தை மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டரை நம்ம பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு பேர் வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா இந்த கும்பம்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு தூண்டுகோல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு வல்லமை பொருந்தியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பத்துக்கு இப்போ வாக்கு, என் வாய் தான் சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2ல் சனி பகவான் இருக்கார். 2ல் சனி இருக்கிறது. வாழ்க்கையிலே சனி இருந்தால் வாயாலே வாழ்க்கை கெடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசினாலே அந்த பேச்சினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு சுபமா அசுபமா அப்படின்னா செலவு தான் ஜாஸ்தியாகும். அனாவசியம் அப்பயும் அதுக்கு என்னப்பா
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் தர்றேன் அந்த காசை, அவன் தரலைன்னா நான் தரேன்னு வாழன்றியாக போய் வாயை விட்டு மாட்டிக்கிற கேஸ் யாருன்னு அந்த கும்பம். தயவு செஞ்சு ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா அந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்து பக்கமே நீங்கள் போயிடாதீங்க. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வு லாபமாக நஷ்டமான நஷ்டங்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளியூருக்கு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வெளிநாட்டு வருமானம், வெளியூர் வருமானம். இந்த நேரத்தில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன தெரியுமா? உங்களுடைய அட்சய லக்னம் கும்பமாக இருந்து அல்லது அட்சய ராசி கும்பமாக இருக்குன்னா உள்ளூரில் உங்களுக்கு வேலை இல்லை, உள்ளூரில் சிறப்பான வருமானம் இல்லை, வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போங்க, வெளிநாட்டிற்கு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். இல்லைங்க நான் படிக்கணும், என்ன படிக்கலாம்? பேங்கிங் சம்மந்தமான கல்வியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லையா, உங்களுக்கு ரொம்ப சாதுரியமான ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் ஒரு மறைஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பொதுவாகவே அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, கும்பத்துக்கு வாக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க குறி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்கு வன்மை, நீங்கள் சொன்னால் அதை நடக்குங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த நேரத்தில் அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப அரசனாக இருந்து வாக்கு கொடுக்காதீங்க. நாமளும் ஒரு சாமானியன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு பண்ணுறேன்ப்பா அப்படின்னா நாளைக்கு உங்களால் பண்ணவே முடியாது. நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதோடு விட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, இந்த கும்பத்தை பொறுத்தளவில் போட்டித் தேர்வுகள் இப்போ சாதகமாக இல்லை. போட்டித் தேர்வுகள் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இடம், வீடு, சொத்து, சுகம், நாலாவது வீட்டினுடைய நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்குது, லாபத்தில் இருக்குது, மகிழ்ச்சியில் உண்டு, நல்லாவும் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய நிகழ்வு எப்படி இருக்க போகுது? அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க, நல்லாவே இருக்குங்க, நன்மைகளை தரக்கூடிய அமைப்பிலேயே இருக்குங்க. சின்ன சின்ன அழுத்தங்கள் மட்டும் இருக்குமே தவிர பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. சரி, ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா? சேச்சா, அப்படியெல்லாம் கிடையாது, ஆரோக்கியம்லாம் நல்லாவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள், இந்த கும்ப லக்னத்தில் இருக்கிறவர்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு வக்கீலாக இருக்கீங்க, ஒரு போலீஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான காலம் இது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல வருமானங்கள் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுவே உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் எப்பெல்லாம் கோச்சார சந்திரன் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட டச்சப் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ சின்னதாக பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு முறை இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறீங்க, கண்ணுக்காவது பல்லுக்காவது செக் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு கண்ணில் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, எதுவுமே மைல்டாக ஒரு மைனர் பிரச்சனை தான் இருக்குது, கண்ணாடி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம், கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் கண்ணாடியே உங்களுக்கு தேவையில்லைனாலும் இந்த இந்த காலகட்டங்களில் ஒரு டெஸ்ட்டு பண்ணி ஒரு அந்த ரேடியஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரியான மொபைல்லாம் அதிகமாக பார்க்குறோம், சிஸ்டம் ஒர்க் அதிகமாக பண்ணுறோன்னா கண்ணில் எரிச்சல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அந்த பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸஸ் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏதாவது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கான காலம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. அதோட தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்மைகளை தருமா அப்படின்னு பார்த்தா தொழிலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான பாசிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, கூடுதலாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ப்ரொமோஷனுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது, அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. ஆக மொத்தம் கும்பத்துக்கு இந்த காலகட்டங்கள் 2ல் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆஃப் டேவாவது நான் பேச மாட்டேன்பா அப்படின்னு அமைதியாக இருங்க. இல்லை அவ்வளோலாம் முடியாதுங்க, 1 மணி நேரம், அதை விட கம்மியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த 1 மணி நேரம் யாருடனும் பேசாமல் ஃபோனை கொஞ்சம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு மௌன விரதத்தை கடைபிடித்து அந்த கால பைரவருடைய மந்திரத்தை நீங்கள் காதால் சாட்டிங்கில் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு.